அனைவருக்கும் வணக்கம். நிலா இன்ஃபோ தமிழ் இந்த வீடியோ பதிவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு வாடகை சட்டம் 2017 அதன் ப்ரொவிஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் 2018 மற்றும் 19 பார்க்க இருக்கிறோம். இந்த சட்டம் த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 தமிழ்நாட்டில் அர்பன் ஏரியாவில் 22/2/2019 முதல் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் வந்து அர்பன் ஏரியான்றது முக்கியமாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சட்டப்பிரிவு 2O அர்பன் ஏரியான்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணுது. அர்பன் ஏரியா என்றால் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கண்டோன்மெண்ட் ஏரியாவிற்கு சார்ந்த பகுதிகளாக இருப்பது என்பது டிஃபைன் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் உள்ள ப்ரொவிஷன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சட்டத்துல வளாகம் என்பது, அதாவது பிரிமிசஸ் என்பது ஒரு கட்டிடம் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ குடியிருக்க அல்லது வணிகத்திற்கு அல்லது கல்வி நிலையத்திற்கு வாடகை விடப்படுவது என டிஃபைன் செய்யப்படுகிறது. அந்த வளாகத்துடன் சேர்ந்த தோட்டம், மைதானம், அவுட்டோர்ஸ் ஆகியவை வளாகம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரிமிசஸ் என்பதில் அடங்காதவை எவை என்றால் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 பதிவு செய்யப்பட்ட கட்டிடம், ஹோட்டல், லாட்ஜ், தர்மசாலா, சத்திரம் ஆகியவை சேராது. அதேபோல் மத்திய மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், லோக்கல் அத்தாரிட்டி, கண்டோன்மெண்ட் போர்டு சொத்துக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஒரு கம்பெனி அல்லது யூனிவர்சிட்டியுடைய வளாகங்கள் அதன் பணியாளர்களுக்கு சர்வீஸ் கண்டிஷன் படி கொடுக்கப்படுவது, ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொந்தமான வளாகங்கள், வக்ஃப் அல்லது அப்ரூவ்டு ட்ரஸ்டுகளுக்கு சொந்தமான வளாகங்களும் இந்த வளாகம் என்ற டெஃபினேஷனில் பொருந்தாது. இந்த சட்டம் இயற்றப்பட்ட நிலப்பத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு கணக்குப்படி 74.6% மக்கள் வந்து வீடு வச்சிருக்காங்க. மீது இருக்கிற 25.6% பேர் வந்து வாடகை வீட்டில் குடியிருந்து வருகின்றனர். அவங்க அந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிற பொழுது அவங்களுக்கும் அந்த லேண்ட்லார்டு, அதாவது நில உரிமையாளருக்கிடையே வாடகை முன்பணம், வீடு பராமரிப்பு, காலி செய்வது, சேதாரப்படுத்தும் தொடர்பாக நிறைய பிரச்சனை ஏற்படுது. இது தொடர்பாக வந்து அவங்க வந்து நீதிமன்றத்தை சட்டமன்ற நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, பணமும் செலவாகுது. இதனால சரி செய்வதற்கும் ஒரு விரைவான தீர்வுக்கும் வந்து புதிய சட்டம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கண்டோன்மெண்ட் பகுதிகளுக்கு 22/2/2019 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 நடைமுறையில் இருந்தது. தற்பொழுது இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் குடியிருப்பு, கல்வி வளாகம் மற்றும் வணிக வளாகங்களுக்கு பொருந்தும். இந்த சட்டத்தில் வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அதாவது வாடகை ஒப்பந்தம். பிரிவு 4 இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் எழுதப்பட்ட ஒப்பந்தம், அதாவது அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங் இல்லாமல் எந்த ஒரு வளாகத்தையும் வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு எழுதப்பட்ட ஒப்பந்தம் இல்லாமல் வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் சட்டம் வந்து 210 நாட்களுக்குள்ள வந்து ஒரு எழுதப்பட்ட ஒப்பந்தம் தயார் செய்து அதனை வந்து அவங்க பதிவு செய்யணும். தவறுனா நில உரிமையாளரும் வாடகைதாரரும் அந்த உரிமையை ரத்து செய்து கொள்ளலாம். சட்டம் வருவதற்கு முன்பு எழுதப்பட்ட ஒப்பந்தம் மூலம் வாடகைக்கு ஒரு வளாகம் எடுக்கப்பட்டிருந்தால் ரெண்ட் அத்தாரிட்டிக்கு தெரிவிக்க வேண்டும். சட்டம் அந்த 90 நாட்களுக்குள் ரெண்ட் அத்தாரிட்டியிடம் பதிவு செய்ய உரிய மனு அளிக்க வேண்டும். இந்த வாடகை ஒப்பந்தம் சம்பந்தமான விவரங்களை ரெண்ட் அத்தாரிட்டிக்கு ஷெட்யூல் 1 கொடுக்கப்பட்டிருக்க ஃபார்ம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது. அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு மனு செக்ஷன் 4(3) என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் படி அந்த ஃபார்ம் படியில் வந்து ரெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மனு வந்து கொடுக்கப்பட வேண்டும். அதில் வந்து நில உரிமையாளர் அது வாடகைதாரருடைய சொத்து மேல இருந்த அவருடைய பெயர், முகவரி, மின்னஞ்சல் மற்றும் தொடர்பு விவரங்கள் ஃபில் செய்து கொடுக்கப்பட வேண்டும். மேலும் வந்து எந்த தேதியிலிருந்து வாடகைதாரருக்கு வளாகம் தரப்பட்டது, வாடகை எவ்வளவு, பர்னிச்சர் மற்றும் பிக்சரி தரப்பட்டிருந்த அதன் விவரம், மற்ற சேவை கட்டணங்களான மின்சாரம், தண்ணீர், கூடுதல் தளவாட எது இருந்துச்சுன்னா அது, அசல் வாடகை ஒப்பந்தம், நில உரிமையாளர் மற்றும் வாடகைதாரரோட அடையாள சான்று, அவங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணதெல்லாம் சேர்த்து அந்த பதிவு மனுவோட கொடுக்கணும். ரெண்ட் அத்தாரிட்டி அந்த பதிவு மணி சரியாக இருந்தால் பதிவு செய்து அதை இணையத்தில் ஏற்றி விடுவார். சரியில்லைன்னு சொன்னால் எழுத்துப்பூர்வமாக சந்தர்ப்பம் அளித்து நிராகரித்து விடுவார். செக்ஷன் 4A என்ன சொல்லுதுன்னா, ரெண்ட் அத்தாரிட்டியிடம் வந்து இந்த வாடகை ஒப்பந்த ஆவணம் வந்து பதிவு செய்யாவிட்டால்
அந்த அசையா சொத்திற்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். மேலும் வந்து அதில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது உரிமைக்கு வந்து சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கிறது. குத்தகை காலம் மற்றும் ஒப்பந்த பதிவு செக்ஷன் 5 இந்த ஆக்ட்ல வந்து இது ரெண்டையும் டீல் பண்ணுது. குத்தகை காலம் என்பது வந்து ஒரு நில உரிமையாளரும் வாடகைதாரரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒப்புக்கொண்ட பீரியடு தான் அந்த குத்தகை காலம்னு சொல்லி சொல்றாங்க. வாடகை ஒப்பந்தத்தில் உள்ள கண்டிஷன் படி வந்து அவங்க வாடகை காலம் முடிவதற்குள்ள வந்து ஒன்று அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது நீடித்துக் கொள்ளலாம், அல்லது புதிய ஒப்பந்தத்தை ஒன்று ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒப்பந்த பதிவு ரெண்ட் அத்தாரிட்டி அட்டவணை 1 உள்ள மனு பெறப்பட்டவுடன் வந்து நில உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் பெயர், அடையாளம், விலாசம் ஆகியவற்றை வந்து சரிபார்த்து 30 நாட்குள்ள வந்து பதிவு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பதிவெண் வழங்குவார். அதில் வந்து ஃபார்ம் 1 நம்பர்ல பதிவேற்றமும் செய்து விடுவார். இந்த ஒப்பந்த பதிவினை வந்து இணையத்தின் வாயிலாக பார்க்கலாம். இணைய விலாசம் வந்து www.tenancy.com. மறு வாடகை அதாவது சப்லெட்டிங் மற்றும் வாடகை மரபுரிமை அதாவது இன்ஹெரிடிட்டபிலிட்டி. இந்த சட்டத்துல வந்து செக்ஷன் 6 7 வந்து இது 2 சம்பந்தமாகவும் டீல் பண்ணுது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னாடி வாடகைதாரர் நில உரிமையாளரின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி, அதாவது பெர்மிஷன் இன் ரைட்டிங் இல்லாம எந்த வளாகத்தின் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ வந்து அவர் வந்து மறுவாடகைக்கு அல்லது மறு குத்தகைக்கு விடக்கூடாது. அந்த குத்தகை உரிமை மாற்றமும் செய்யக்கூடாது. இப்ப மறுவாடகைக்கு வந்து அவருக்கு எழுத்துப்பூர்வமா வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தா வாடகைதாரர் வந்து அவர் மறுவாடகைக்கு விட்டிருந்தா அந்த விட்ட இதுல இருந்து 1 மாசத்துக்குள்ள அதை நில உரிமையாளருக்கு தெரிவிக்கணும். மேலும் அந்த மறுவாடகை விடப்பட்ட விவரத்தை வந்து பதிவு செய்யணும். ஒரு வாடகைதாரர் வந்து ஒப்பந்த காலத்துல வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தில் வந்து மீது உள்ள காலத்தை அவரது பின்தோன்றல் அதாவது சக்சஸர்ஸ் வந்து அனுபவிக்கலான்னு இருக்கு. அதாவது இப்போ ஒரு வாடகைதாரர் வந்து 11 மாசத்துக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணி வாடகைக்கு ஒரு வளாகத்தை எடுத்திருந்தாருன்னா அவர் 6 மாசத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா மீது இருக்க அந்த 5 மாதத்துக்கு அவருடைய பின்தோன்றல் அதாவது சக்சஸர்ஸ் வந்து கீழ்கண்டவாறு அனுபவிக்கலாம். அதாவது மனைவி அல்லது கணவன், அதுக்கடுத்து மகன்கள், மகள்கள் அல்லது விதவை மருமகள், அல்லது 3வது வந்து பெற்றோர்கள். சட்டத்தில் வந்து வாடகை அதாவது ரெண்ட் அல்லது வாடகை மாறுதல் டிவிஷன் ஆஃப் ரெண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். இது ரெண்டையும் வந்து பிரிவுகள் 8, 9 கொடுக்குது. வாடகைன்றது அதாவது ரெண்ட்ன்றது வந்து ஒரு வளாகத்தின வாடகை என்பது வந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த பின் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நில உரிமையாளரும் வாடகைதாரரும் ஒத்துக்கொண்ட வாடகை. சட்டம் வருவதற்கு முன்னதாக ஒப்பந்தம் போடாமல் இருந்திருந்தா அந்த வளாகத்துக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதில் ஒத்துக்கொள்ளும் வாடகை. இந்த சட்டம் வருவதற்கு முன்னதாக ஒப்பந்தமானது போடப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள வாடகை வந்து வாடகைன்னு வந்து தீர்மானிக்கப்படுகிறது. வாடகை மாறுதல் அதாவது ரிவிஷன் ஆஃப் ரெண்ட். வாடகை மாறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா வாடகைதாரர் மற்றும் நில உரிமையாளர் இருவரும் வந்து குத்தகை ஒப்பந்தத்துல வந்து உள்ள கண்டிஷன் படி ஏற்படுத்திக் கொள்வது. அதற்கு வந்து நில உரிமையாளர் வந்து 3 மாசம் முன்னறிவிப்பு தர வேண்டும். அதாவது அவர் வந்து வாடகையை வந்து கூட்டுறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த டெனண்ட்டுக்கு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும், அதாவது நோட்டீஸ் கொடுத்துடணும். அது கொடுத்துட்டு தான் அதை செய்ய முடியும். வாடகைதாரர் வந்து குத்தகை ஒப்பந்தத்தை நான் வந்து முடிச்சுக்கிறேன்னு சொல்ல அறிவிப்பு கொடுக்கவில்லை என்றா அவர் வந்து அந்த வாடகை மாறுதலை ஒத்துக்கொண்டார்ன்றது வந்து கருதப்படும்ன்றது வந்து சட்டத்தில் கொடுக்குது. அதுபோல வாடகைதாரர் வந்து ஒப்புதல் கொடுத்து நில உரிமையாளர் வந்து வளாகத்தில் வந்து கூடுதல் வசதிகள் அல்லது இணைப்பு ஏதாச்சும் மாற்றம் செஞ்சிருந்தா அதற்கு வந்து அவர் வாடகை கூட்டிக்கலான்றது சட்டத்தில் இருக்கு. பிணைத்தொகை செக்யூரிட்டி டெபாசிட் செக்ஷன் 11 ஆஃப் த ஆக்ட் வந்து இந்த பிணைத்தொகைன்றதை டீல் பண்ணுது. பிணைத்தொகைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாடகை எடுக்கப்பட்ட வளாகத்திற்கு ஆன 3 மாத வாடகை தான் வந்து அதுக்கு பிணைத்தொகையா வாங்கணும், அதுக்கு கூடுதலாக வாங்கக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்லுது. இந்த பிணைத்தொகையானது வாடகைதாரர் வந்து அந்த வளாகத்தை காலி செய்துட்டு போகும்போது நில உரிமையாளர் வந்து அந்த வளாகத்தோட பொறுப்பை ஏற்கும் பொழுது அந்த வாடகைதாரர்கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் அரியர்ஸ் வர வேண்டி இருந்துச்சுன்னா அதை கழிச்சிட்டு மீத இருக்க தொகையை அவருக்கு கொடுக்கணும். நில உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் கடமைகள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ஆப்ளிகேஷன் என்னென்னன்றது சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் 12 வந்து சொல்லுது. நில உரிமையாளர் கடமைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா நில உரிமையாளர் வந்து தான் கையொப்பமிட்ட அசல் ஒப்பந்தத்தையும் அதுவும் வாடகை ஒப்பந்தத்தை ரெண்ட் அத்தாரிட்டியிட்ட ரிஜிஸ்டர் பண்ண பிறகு வாடகைதாரருக்கு தர வேண்டும். வாடகைதாரர் வந்து வாடகை முன்மணம் மற்றும் இதர சேவை கட்டணங்களை வந்து
செலுத்துறதுக்கு வந்து அவர் ரசீதுக்கு பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உண்டு. இப்போ சப்போஸ் வந்து பணத்தை வந்து அவர் எலக்ட்ரானிக்கலா வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா அந்த இது வந்து வங்கியோட வந்து அக்னாலஜ்மெண்டே போதுமானதுன்னு சட்டம் சொல்லுது. வாடகைதாரர்ல கடமைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாடகைதாரர் வந்து ஒப்பந்த காலத்துல வந்து வளாகத்துல வந்து அவர் வந்து வாண்டனாவோ அல்லது வந்து நெக்லிஜென்டாவோ வந்து எந்த டேமேஜும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி சேதாரம் ஏற்படுறதுக்கும் அனுமதிக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு சேதாரம் ஏற்பட்டா அதை உடனடியாக வந்து அவர் வந்து லேண்ட்லார்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணுன்றது இருக்கு. அது அவரோட கடமை. அதே மாதிரி வளாக நிலைமை வந்து அந்த வாடகைக்கு கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலையில என்ன இருந்துச்சுன்னா அந்த நிலைக்கு வந்து எவ்வித பாதகமும் இல்லாம நியாயமான கவனத்துடன் ஜாக்கிரதையாகவும் அதை பார்த்துக்கொள்ளணுன்றது வந்து சட்டத்துல வாடகைதாரோட கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாடகை தொடர்பான பிரச்சனைகள் லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் வாடகை சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணணுன்றதை சொல்லுது. அதாவது லேண்ட்லார்டு வந்து டெனண்ட்டை வந்து வாடகை அல்லது மற்ற சேவை கட்டணங்களை வந்து பெற மறுத்தாலோ அல்லது அவர் வாங்கினதுக்கு வந்து ரசீது கொடுக்க மறுத்தாலோ டெனண்ட் வந்து அந்த வாடகையை வந்து மணி ஆர்டர்லோ அல்லது வேற எந்த முறையிலையோ 2 மாதங்களுக்கு செலுத்தலாம். அப்படி செலுத்தியும் அவர் பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா அவர் அந்த வாடகையை வந்து ரெண்ட் அத்தாரிட்டிட்ட டெபாசிட் செய்ய வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கு. இதே போல வந்து வாடகை வந்து யார்கிட்ட தரணும் அல்லது வந்து அது தொடர்பான ஏதாச்சும் சந்தேகம் ஏற்பட்டா வந்து வாடகையும் மற்ற சேவை கட்டணத்தையும் ரெண்ட் அத்தாரிட்டிட்ட வந்து அவர் டெபாசிட் செஞ்சிடணும். அது தொடர்பாக வந்து ரெண்ட் அத்தாரிட்டி வந்து ஆய்வு செய்து உரிய ஆணை பிறப்பிப்பார். அடுத்து வந்து பழுது சரி செய்தல் மற்றும் சொத்து பராமரித்தல், அதாவது ரிப்பேர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செக்ஷன் 15 வந்து இது சம்பந்தமா டீல் பண்ணுது. லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் வந்து அந்த வளாகத்தை வந்து நல்ல முறையில் வந்து சாதாரணமாக ஏற்படும் தேனமானங்களை தவிர்த்து அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பராமரிக்கணும். அவங்களுக்கு வந்து அட்டவணை 2ல அதாவது ஷெட்யூல் 2ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வந்து என்னென்ன அவங்க பார்க்கணுன்ற பழுதுகளுக்கு வந்து பொறுப்பாகிறாங்க. அதுல நில உரிமையாளரின் பொறுப்புகள் 2வது அட்டவணைப்படி வந்து லேண்ட்லார்டோட பொறுப்புகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, வளாக அமைப்புல வந்து ஏற்படுற சேதாரத்தை அதாவது வாடகைதாரர் ஏற்படுத்துறதை தவிர்த்து மற்ற சேதாரத்தை இவர் தான் பார்க்கணும். அப்புறம் சுவர்களுக்கு வெள்ளையடித்தல், ஜன்னல் மற்றும் கதவுக்கு வந்து பெயிண்ட் பண்றது, வளாக குடிநீர் குழாய் அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றுறது, உள் மற்றும் வெளி மின்சார வேலைகள் தேவைப்படும் பொழுது மாற்றுதல் வந்து இவரோட பொறுப்புகள் ஆகிறது. வாடகைதாரர்களின் பொறுப்புகள் அதாவது டெனன்ஸோட பொறுப்புகள் என்னென்னன்றதை 2வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வளாக குடிநீர் குழாய் மற்றும் வாசர் மாற்றணும், வடிகால் சுத்தம் செய்யணும், கழிவறை கிளாசட் பழுது பார்க்கணும், வாஷ் பேஷின் பழுது பார்க்கணும், குளியல் தொட்டி பழுது பார்க்கணும், கேஷர் பழுது பார்க்கணும், சுற்றுப்பிரிப்பான் அதாவது சர்க்கியூட் பிரேக்கர் பழுது பார்க்கணும், சுவிட்சுகள் மற்றும் சாக்கெட்டுகள் பழுது பார்க்கலாம், மின்சார சாதனங்கள் பழுது பார்க்கணும் மற்றும் மாற்றணும். ஆனா உள் வயர் மற்றும் வெளி மின்சார வயர் வந்து மாற்றத்தை வந்து ஒரு லேண்ட்லார்டு தான் செய்யணும். சமையலறை சாதனத்தை வந்து பழுது பார்க்கறது, கதவு கபோர்டு ஜன்னல் மற்றவைகளின் நாப் மற்றும் லாக் மாற்றுறது, கொசுவலை மாற்றுறது, கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் கண்ணாடி மற்றவை மாற்றுதல், வாடகைக்கு விடப்பட்ட அல்லது வாடகைதாரர் உபயோகிக்கும் தோட்டம் மற்றும் திறந்த வெளியே பராமரிக்கிறது வாடகைதாரர் பொறுப்பாகிறது. அடுத்ததாக சொத்து மேலாளர் அதாவது ப்ராப்பர்ட்டி மேனேஜர் செக்ஷன் 18 வந்து இது சம்பந்தமா டீல் பண்ணுது. சொத்து மேலாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரோ அல்லது ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது ஒரு நிறுவனமோ வளாகத்தை வந்து மேற்பார்வை செய்யவும் வாடகைதாரரிடம் நில உரிமையாளர் சார்பாக வந்து தொடர்பு கொள்ளவும் அந்த லேண்ட்லார்டோட நில உரிமையாளரால் நியமனம் செய்யப்படுபவர் அவர் நியமனம் செஞ்ச பிறகு அந்த லேண்ட்லார்டு வந்து டெனண்ட்டுக்கு வந்து அந்த நியமனத்தை தெரிவிக்கணுன்றது கட்டாயமா இருக்கு. சொத்து மேலாளரோட பொறுப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வளாகத்துல வந்து வாடகையை வந்து டெனண்ட் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு ரசீது வழங்கணும். அப்புறம் வளாகத்தை வந்து அத்தியாவசிய பழுது ஏற்பட்டா அதை பார்க்கணும், அவ்வப்பொழுது வளாகத்தை ஆய்வு செய்யணும், வாடகைதாரருக்கு வந்து கீழ் வருவதைக்கு வந்து அறிவிப்பு கொடுக்கணும். அதாவது வளாகம் வந்து முறையா பராமரிக்கிறதுக்கு, வாடகை எதுவும் தாமதமா இல்லாம இருக்கிறதுக்கு, வாடகை மாறுதல் ஏற்பட்டா அதை அறிவிப்பு பண்ணணும், வளாகத்தை காலி செய்யணும்னு சொன்னா அந்த அறிவிப்பை செய்யணும், வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு அவருக்கு அறிவிப்பு செய்யணும். அது போக வந்து வாடகைதாரருக்கும் நில உரிமையாளருக்கு இடையே ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா அதை அவர் வந்து தீர்த்து வைக்கணும். மற்ற வாடகை சம்பந்தமானவை பற்றி டீல் செய்வார். ரெண்ட் என்பது இந்த சட்டப்படி ஒரு நில உரிமையாளர் மற்றும் டெனண்ட் வந்து ஒப்பந்தப்படி ஒரு வளாகத்தை ஷார்ட் பீரியட் யூஸ் பண்ணுவதற்கு அதாவது 11 மாசம் அல்லது 24 மாசம் என ஒத்துக்கொண்டு கொடுப்பது வாங்கிக் கொள்வது. லீஸ் ரெண்ட் என்பது ஒப்பந்தப்படி லேண்ட்லார்ட் மற்றும் குத்தகைதாரர் ஒரு வளாகத்தை லாங் பீரியட் யூஸ் பண்ணுவதற்கு தருவது. எந்த ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டும் 11 மாதம் போடப்பட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி பதிவு பண்ண தேவையில்லை. எனவே 11 மாதம் வாடகை ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நீடித்துக் கொள்ளலாம் அல்லது புதுப்பித்துக் கொள்ளலாம். ஏனெனில்
ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜை இதன் மூலம் தவிர்க்க வாய்ப்புள்ளது. இந்த வாடகை சட்டம் ஒப்பந்த பதிவே எந்த ஒரு பிரச்சனைக்கும் போதுமானதாகும். நமது அடுத்த வீடியோவில் நாம் ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோட் மற்றும் ரெண்ட் ட்ரிபியூனல் வாடகை தொடர்பான சட்டப்படியான பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.